உன்னத பாட்டு 2ஆம் பாகத்துக்கு உங்களை இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறேன். முதலாம் பாகத்திலே பார்த்தோம், எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிவு செய்கிறார் தனது உன்னத பாட்டை வழங்குவதற்கு. சாலமோன், அவருடைய ஞானம், அறிவு, அவருடைய மன திட்டகாத்திரம், இவற்றையெல்லாம் பார்த்தோம். இப்போ இன்றைக்கு முதல் பாடத்தை ஆரம்பிக்க போகிறேன். இந்த முதல் பாடத்திலே ஒரு சில வசனங்களை வாசிப்போம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? சாலமோன் பாடின உன்னத பாட்டு. ஆனால் இன்று நாம் பார்க்க போவது முதல் வசனத்திலிருந்து 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு வசனமாக விளக்குகிறேன். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கின்றார்கள். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். திராட்ச ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாயிருக்கிறேன். நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதையுங்கள். வெயில் என் மேல் பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? இந்த 2ஆம் வசனத்தில் இருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இந்த பகுதியை பாடுகிறவள் சூலமித்தியாள் அல்லது மணவாட்டி. அப்போ நான் ஏற்கனவே முதல் பாடத்திலே சொன்னது போல இந்த உன்னத பாட்டில் வருகின்ற மணவாட்டி வேறு யாரும் அல்ல, சபை. அப்படியானால் நான், நீங்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இயேசுவை பார்த்து, மணவாளனை பார்த்து என்பதில் தான் இந்த உன்னத பாட்டு ஆரம்பிக்கிறது. 1வது வசனம் சொல்லுகிறது சாலமோன் பாடின உன்னத பாட்டு என்று. இதில் வேடிக்கை என்னவென்றால், இந்த உன்னத பாட்டை பாடின சாலமோனுக்கே இதற்குள்ளே இருக்கின்ற ஆவிக்குரிய ரகசியம் தெரியவில்லை என்றால் பாருங்களேன். அவரே தீர்க்க தரிசனமாக இதை சொல்லுகிறார். என்னை பொறுத்தவரை ஏசாயா, இன்னும் பலர் எதிர்காலத்திலே வரப்போகின்ற இயேசுவை பற்றியெல்லாம் தீர்க்க தரிசனம் மொழிந்திருக்கின்றார்கள். மீகா, இயேசுவானவர் பெத்லகேமிலே இருந்து வருவார் என்று கூட சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க சாலமோன் தான் மிக மிக துல்லியமாக இயேசுவானவரை பற்றியும் அவருடைய பலிகளை பற்றியும் சபையை பற்றியும் தீர்க்க தரிசனம் உரைத்தவர். இதிலே வேடிக்கை என்னவென்றால், அவருக்கே தான் எப்படி தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கின்றோம் என்று தெரியாது. இப்போ பாருங்கள், இதிலே அடங்கியிருக்கின்ற இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த 6 வசனங்களும் மணவாட்டியாகிய சபை பாடுகிறதாம். ஒவ்வொரு வசனமாக ஆராய்வோம். இதிலே நாம் ஒரு உத்தியை கையாள வேண்டும். அது என்ன தெரியுமா? எப்படி இவற்றை அர்த்த பெயர்ப்பு செய்வது. வேத அறிஞர்களுக்கு தெரியும், வேதத்தை வேதம்தான் அர்த்த பெயர்க்க வேண்டும். இந்த வைரத்தை வைரத்தால் தானே அறுக்க வேண்டும் என்பார்கள். அதுபோல வேதத்தை வியாக்கியானம் செய்வதற்கு வேதமே நமக்கு வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, இந்த பாடத்திலே நான் நிறைய வேத வசனங்களை உங்களுக்கு காண்பிப்பேன். இது பொதுவாய் நான் கடைப்பிடிக்கும் ஒரு வழிமுறை அல்ல. ஆனால் இந்த பாடத்திலே நான் அதை அதிகமாய் செய்வேன். காரணம், இது ஒரு புதிரான ஒரு புத்தகம். இந்த புதிர்களை வெளியே கொண்டு வருவதற்கு வசனத்தில் இருக்கின்ற அந்த அர்த்தங்களை நான் முன்வைக்க வேண்டும். சரி, 2வது வசனத்தை பார்ப்போம். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. என்ன இது? இந்த அர்த்தம் தெரியாதவர்கள், இது ஒரு ஆண் பெண்ணுக்கு, அதாவது ஒரு காதலன் காதலிக்கு, மணவாளன் மணவாட்டிக்கு, கணவன் மனைவிக்கு இடுகிற முத்தத்தை பற்றி பேசுகிறது என்று தான் நினைப்பார்கள். அதனால் தானே சில பேர் உன்னத பாட்டை காமசூத்திரம் என்கின்றார்கள். ஆனால் உண்மை அதுவா? நான் வசனத்தால் உங்களுக்கு இதனை விளக்கவா? இந்த 2வது வசனம் எதை குறிக்கிறது என்றால், சபை சொல்லுகிறது, மணவாளரே, இயேசுவே,
உங்களால் எனக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம் முத்தம். அது வேறொன்றுமல்ல, உங்களுடைய வார்த்தை. அன்பானவர்களே, நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய வார்த்தை. எப்படி சொல்லுவது? யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகியது. அன்பானவர்களே, வார்த்தையானவர் ஆதி முதல் இருந்த அந்த வார்த்தையானவர் மாம்சமாகினபடியால் தான் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டோம். அந்த மாம்சமாகிய வார்த்தையானவர் தான் நமது மணவாளன். அந்த மணவாளனுடைய மணவாட்டியாய் நாம் மாறின பொழுது அந்த மணவாளனுடைய முத்தமாய் நமக்கு கிடைத்தது என்ன? அவருடைய வார்த்தை. அப்போ பாருங்கள், அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் தமது வாயின் வார்த்தைகளால் என்னை ஆசீர்வதிப்பாராக. உமது நேசம், உமது அன்பு திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. இதை நான் உங்களுக்கு வார்த்தையால் நிரூபிக்கப் போகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 119வது சங்கீதம் 103வது வசனம். 119வது சங்கீதம் 103வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். அன்பானவர்களே, வார்த்தை எதற்கு இனிமையாக இருக்க வேண்டும் தெரியுமா? காதுக்கு. இப்போது யாராவது பேசுவது நமக்கு இனிமையாக இருக்க வேண்டுமானால் தமிழில் என்ன சொல்வார்கள்? உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் காதுகளில் தேனாய் வந்து ஒழுகியது, அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே உம்முடைய வார்த்தைகள் என் செவிக்கு, என் காதுக்கு என்று இல்லையே. எங்கே சொல்லியிருக்கிறது? உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு. நாவு எங்கே இருக்கிறது? வாய்க்குள்ளே. நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சபையாகிய நமக்கு எங்கே வருகிறது? நமது வாய்க்கு வருகிறது. இப்போ இந்த காடைத்தனமாய், ஒரு 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 கட்டப்பிளித்தனமாய், அசிங்கமாய் பார்க்கிறவர்கள் எப்படி தெரியுமா நினைப்பார்கள்? அவருடைய வாயின் முத்தம் என் வாய்க்கு வருகிறது. அப்போ இது இங்கிலீஷ் கிஸ்ஸை பற்றி பேசுகிறான் அப்படின்னு. அது உலக காடைத்தனத்துக்கு அது பொருந்தும். ஆனால் தேவனுடைய அழகான இனிமையான அன்புக்கு அது எப்படி தெரியுமா? அவருடைய வாயிலிருந்து பிறக்கின்ற வார்த்தை நமது வாய்க்கு வருகிறது. அவரது நாவின் மூலமாய் வருகின்ற வார்த்தை என் நாவுக்கு வருகிறது. ஆகவே அவர் வாய்க்கும் என் வாய்க்குமான அந்த முத்தம் அசிங்கத்தனமான முத்தத்தை குறிக்கவில்லை. பாலியல் ரீதியான ஆண் பெண் முத்தத்தை காட்டவில்லை. தேவனுடைய வார்த்தை என் வாய் வழியாய் உச்சரிக்கப்படுவதை காட்டுகிறது. இப்போ பாருங்கள், அந்த வசனத்தை மறுபடி வாசிப்போம். உன்னத பாட்டு 1:2. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. ஆஹா, அதாவது அவரது வார்த்தை என் வாய்க்கு வந்து என் வாயிலும் அந்த வார்த்தை வருவதாக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. தேவனே, உம்முடைய வார்த்தை அன்பால் தானே அந்த வார்த்தையை கொடுக்கிறீர். ஏன் அந்த வார்த்தை யாருக்கு சொந்தமானது? யூதர்களுக்கு. யூதர்களுக்கு மட்டுமே சொந்தமான அந்த வார்த்தையை புறஜாதியாராகிய எங்களுக்கும் நீர் கொடுத்து எங்களை திராட்சரசத்தை விட, வேத காலத்திலே ஒரு போதையை, ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணுவது எது? திராட்சரசம். அதெல்லாம் என்ன ஒரு போதையா? அதெல்லாம் என்ன ஒரு மயக்கமா? ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டாரே, அதுவல்லவோ இன்பம் என்பதுதான் சபை இயேசுவுக்கு சொல்லுகிற முதலாவது காரியம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டிலும் பார்ப்போம் என்ன சொல்லுகிறது என்று. பாருங்கள், பவுலடியார் சொல்லுகிறார், 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறார், இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராயிருக்கிற உங்களுக்கு உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். புறஜாதியாருக்கு சொல்கிறார். 3வது வசனம் அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரராய். என்ன அதனுடைய அர்த்தம்? யூதர்கள் சுதந்திரர்கள், நாம் உடன் சுதந்திரர்களாய் மாறிவிட்டோம். உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு. ஆண்டருடைய வாக்கு தத்தம் என்றால் என்ன? ஆண்டருடைய வார்த்தை, அப்படித்தானே? பழைய ஏற்பாடு முழுக்க அவருடைய வாக்கு தத்தம் அல்லவா?
அப்போ அவருடைய வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கின்ற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அப்போ புறஜாதியாராகிய நாம் பழைய ஏற்பாடு எனும் அந்த இனிமையான வார்த்தைக்கு, அந்த வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம். இதுதான் அந்த வாயின் முத்தங்களின் அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஒரு கொஞ்சம் போனால் அங்கே கூட 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களிலே இப்படி இருக்கிறது பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். நான் தூதனிடத்தில் போய், யோவான் சொல்லுகிறார், அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி. எதை புசி? புத்தகத்தை. அது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். ஆஹா! அதாவது தேவனுடைய வார்த்தை வயிற்றுக்கு கசப்பென்றால் என்ன தெரியுமா? அதில் இருக்கின்ற சில சட்டத்திட்டங்கள், நியமங்கள், விதிகள் வாழ கஷ்டம்தான். வார்த்தையின்படி வாழுவது என்பது லேசான ஒரு காரியம் அல்லவா கிறிஸ்தவர்களே? ஆனால் அது கசப்பாக இருந்தாலும் அதற்குள்ளே ஒரு இனிமை இருக்கிறது. வாய்க்கு அவருடைய வார்த்தை இன்பமாக இருக்கிறது. இந்த 3 வசனங்களிலே உங்களுக்கு நான் என்ன காண்பிக்கின்றேன் என்றால், உன்னத பாட்டு 1, 2 குறிப்பிடுகின்ற அந்த முத்தம் வேறு ஒன்றையும் குறிப்பிடவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை தான் குறிப்பிடுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம். 3வது வசனம். மணவாட்டி சொல்லுகிறாள், உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். கன்னியர்கள் யார்? அந்த கன்னியர்கள் பாலியல் ரீதியாகவே இதை பார்க்காதீர்கள். கன்னியர்கள் என்றால் வேறு யாரும் அல்ல, கிறிஸ்தவர்கள், நாம் தான். மணவாட்டி என்றால் கன்னி அல்லவா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்து உவமை. 10 யார்? 10 பெண்கள் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது, 10 கன்னிகைகள். ஆகவே கன்னியர்கள் என்பது வேறு யாரும் அல்ல, மத்தேயு 25 முதல் 13 வசனங்களிலே வருகின்ற அந்த உவமையில் குறிப்பிடப்படுகின்ற அந்த 10 கன்னிகளும் சபை. எனவே கன்னியர்கள் என்று இங்கே வருவதாகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், சபை உம்மை நேசிக்கிறது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. என்ன இது? இந்த நாமம், பரிமள தைலம், இது ரெண்டையுமே பார்ப்போமா? வேதமே இதற்குரிய விளக்கத்தை நமக்கு கொடுக்கட்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு போவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பரிமள தைலம் எதை காட்டுகிறது தெரியுமா? இயேசுவானவருடைய சிலுவை மரணத்தை காட்டுகிறது, அவருடைய பலியை காட்டுகிறது, அவருடைய தியாகத்தை காட்டுகிறது. அதன் மூலமாய்த்தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று காட்டுகிறது. ஆகவே அன்பானவர்களே, அவருடைய அந்த பரிமள தைலம் அந்த பலியை காட்டுகிறது. அந்த இடத்துல நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று வருகிறது அல்லவா? அது எந்த நாமம்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை, அதாவது இயேசுவானவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முட்டங்கும் படிக்கு, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தருளினார். அப்படியானால் உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள் என்றால் என்ன அர்த்தம்? உமது பலி, நீர் எனக்காக மரித்தீரே, அந்த மரணம், அந்த பலி எனக்கு ஆசீர்வாதமாய் அமைந்து விட்டது. நீர் பலியாய் மரித்தபடினால் இன்று நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறி பரலோக வாசியாகி இருக்கிறேன். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். ஆம், தேவன் இயேசு என்ற நாமத்தில் இந்த உலகத்துக்கு வந்து அந்த இயேசு என்ற நாமத்தை உடையவராய் மரித்தபடியினால் அந்த இயேசுவின் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் கொட்டப்பட்டது. அதனால் இன்றைக்கு கன்னியர்களாகிய சபை உம்மை நேசிக்கிறது. பாருங்கள் எவ்வளவு அழகாக இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது என்று. 4வது வசனத்துக்கு போவோமா? என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார்.
நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அன்பானவர்களே, சபையினுடைய தாற்பயம் இதில் அழகாக விளங்குகிறது. இந்த ஒவ்வொரு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். பாருங்கள், என்னை இழுத்து கொள்ளும். சபை சொல்லுகிறது இயேசுவானவரை பார்த்து, ஆண்டவரே, நான் இன்னும் இன்னும் உம்மண்டை நெருங்கி வர வேண்டும். என்னை நீர் இன்னும் இன்னும் உம்மண்டை நெருக்கமாக்கி கொள்ளும். ஒரு மணவாளனுக்கும் மணவாளிக்கும் இடையில் எவ்வளவு நெருக்கமான உறவு இருக்க வேண்டும், அந்த உறவு எனக்கு வேண்டும். ஆனால் என்னால் முடியாது. நீரல்லவா பெரியவர், நீரல்லவா இந்த விஷயத்தில் மணவாளன், ஆண், நீர் என்னை இழுத்து கொள்ளும். உமக்கு பின்னே ஓடி வருவோம். சபை சொல்லுகிறது உமக்கு பின்னே ஓடி வருவோம். யோவான் 6வது அதிகாரத்திலே இயேசுவின் அற்புதத்தை அனுபவித்தவர்கள், அவர் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு அவர் ஆயிரக்கணக்கானோருக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது அமர்ந்து சாப்பிட்டவர்கள், அவருடைய அற்புதங்களில் திளைத்திருந்தவர்கள், அவருடைய உபதேசத்தை கேட்டு மனமுடைந்து இது கடினமான உபதேசம் என்று அவர்கள் ஓடுகிறார்கள், அவரை விட்டு போகிறார்கள். அப்போ இயேசுவானவர் தனது 12 சீஷர்களையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் எப்பொழுது போகிறீர்கள், அது ஏன் நீங்கள் போகவில்லை என்று. அதற்கு பேதுரு சொல்லுகிறார், யாரிடத்திலே போவோம் நாதா, ஜீவனுள்ள வசனம் உம்மிடத்திலே இருக்கிறதே என்று. அதுதான் கிறிஸ்தவனுடைய தன்மை. ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு பின்னே நாம் வருவோம். நாங்கள் வருவோம் உங்களுக்கு பின்னே. நான் ஒரு பாடத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இயேசுவானவருக்கு 2 விதமான கூட்டம் உண்டாம். ஒன்று விசுவாசிகள், ஒன்று சீஷர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை அடிப்படையாய் வைத்து நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதிலே இயேசுவுக்கு பின்னாலே போகிறவர்கள் சீஷர்கள், விசுவாசிகள் இயேசுவை தங்களுக்கு பின்னாலே அழைத்து கொண்டு போகிறவர்கள். ஆகவே இந்த இடத்திலே உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று சபை சொல்லுகிறதே இயேசுவை பார்த்து. சபை என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிகளாய் இருக்க விரும்பவில்லை, சீஷர்களாய் இருக்க விரும்புகிறோம். உமக்கு பின்னே சீஷர்களாய் ஓடி வருவோம் என்று. ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். என்ன ராஜா? யார்? இயேசுவானவர். இயேசுவானவர் ராஜா. மத்தேயு புத்தகத்திலே இயேசுவை ராஜா என்று சுவிசேஷத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவானவர் நமது மணவாளன், ராஜா. அன்பானவர்களே, புறஜாதியாரும் பாவிகளுமாகிய நமக்கு ஆண்டவர் பக்கத்துக்கே வர தகுதி இல்லை. ராஜாவின் அந்த அறைக்குள்ளே, அவருடைய படுக்கை அறைக்குள்ளே போகின்ற தகுதி நமக்கு இருக்கிறதா? இல்லை. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் நம்மை அவரோடு அழைத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நம்மை அவரது மனவாட்டியாக்கி அவருடைய அறைகளுக்குள் எங்களை கொண்டு போகிறார். ஆகவே ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். அதனால் என்ன நடக்கிறது? அடுத்தது பாருங்கள், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். உலகத்தின் எந்த ஒரு மதத்தினருக்கும் இல்லாத, எந்த தத்துவ ஞானிகளுக்கும் இல்லாத, எந்த மக ரிஷிகளுக்கும் குருக்களுக்கும் இல்லாத, எந்த படித்த பட்டம் வாங்கிறவனுக்கும் பணக்காரனுக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. என்ன தெரியுமா? களி கூர்ந்து மகிழுவது, சந்தோஷம். கிறிஸ்தவர்கள் சந்தோஷமானவர்களாய் இருக்க வேண்டும். அது புரியாத பல கிறிஸ்தவர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள், அது அவர்களுடைய பிரச்சனை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று. என்னோடு இருப்பவர்களுக்கு, என்னோடு பழகுகிறவர்களுக்கு தெரியும், நான் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் உள்ள மனுஷனாக இருந்தாலும் நான் ஒரு சந்தோஷமான மனுஷன். ஏன்? கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம், தேவனுக்குள்ளான சந்தோஷம். அதைத்தான் இங்கு மனவாட்டி தெரிந்து வைத்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறாளாம். என்ன? உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். கவலைப்பட 1000 காரணங்கள் நாதா, சந்தோஷப்பட்டு களி கூற ஒரே காரணம், நீர். உங்களின் நிமித்தமாக இயேசுவே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், மகிழுகிறோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். ஹஹா, நேசம், தேவனுடைய அன்பு. யோவான் 3:16 இது காட்டுகிறது. தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில், யூதர்களில் மாத்திரமல்ல, இஸ்ரவேலில் மாத்திரமல்ல, உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த நேசம், அந்த நேசத்தை நினைப்போம் ஆண்டவரே. உத்தமர்கள் உம்மை நேசிக்கின்றார்கள். உத்தமர்கள் உம்மை நேசிக்கின்றார்கள். நாங்கள் உத்தமர்கள் அல்ல, அப்படி இருக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே, நீர் உமது பலியை
அடிப்படையாய் வைத்து உமது பலி நிமித்தம் எங்களை பாவமற கழுவி சுத்திகரித்து உமது நீதியின் வஸ்திரத்தை எங்கள் மேல் போர்த்தி எங்களை உத்தமர்களாக்கி விட்டீர் அல்லவா. ஆகவே இன்று சபையாகிய நாங்கள் உத்தமர்கள், உத்தமர்கள் உம்மை நேசிக்கின்றார்கள். அன்பானவர்களே, இன்றைய இந்த பகுதியில் இந்த 3 வசனங்களை மாத்திரம்தான் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துவேன். எஞ்சிய 3 வசனங்களையும், இந்த மணவாட்டி மணவாளனை பார்த்து பேசுகின்ற அந்த எஞ்சிய 3 வசனங்களையும் அடுத்த பாகத்திலே நான் உங்களுக்கு தெளிவாய் விளக்குகிறேன். மறுபடி இந்த 3 வசனங்களையும் பாருங்கள். இந்த 3 வசனங்கள் என்ன சொல்லுகின்றன? முதலாவது வசனம், அதாவது இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையினால் அவர் என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரால் எனக்கு கிடைத்திருக்கின்ற பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? வார்த்தை. மணவாட்டி இதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அற்புதங்கள், அடையாளங்கள், ஜெபத்துக்கான பதில்கள், ஆசீர்வாதங்கள், அபிஷேகம், அது இது எல்லாம் நல்லதுதான் அன்பானவர்களே. ஆனால் வார்த்தை அளவுக்கு இது ஒன்றும் நல்லதல்ல. வார்த்தையை விட்டுவிட்டு அல்லது வார்த்தைக்கு மேலாக மற்ற எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் பின்னால் அலையாதீர்கள். வார்த்தையே முக்கியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அவரது வார்த்தை. அந்த வார்த்தையால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பது மணவாளனாகிய இயேசுவானவர் மணவாட்டியாகிய சபைக்கு இடுகிற முத்தத்துக்கு ஒப்பாயிருக்கிறது என்று உங்களுக்கு வசனத்தின் மூலமாய் அறிவித்தேன். அப்போ பாருங்கள், முதலாவது என்னவாம்? அவரது வார்த்தை. அடுத்தது இரண்டாவது காரியமாக 3வது வசனத்திலே இயேசுவினுடைய பலி, அவருடைய மரணம், அது பரிமள தைலமாய் காட்டப்படுகிறது. ஊற்றுண்ட பரிமள தைலமாகிய அவருடைய நாமம், இயேசுவின் நாமம். இங்கு வருகின்ற அவருடைய நாமம் வேறு ஒன்றும் அல்ல, இயேசு என்ற நாமம். இரட்சகர், நமக்கு ரட்சிப்பை வழங்கிய அந்த இயேசுவினுடைய அந்த நாமம். ஆகவே கன்னியர்கள், அன்பானவர்களே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு விபச்சாரிகள். ஐயோ, ஏன் அப்படி சொல்கிறேன்? ஆவிக்குரிய ரீதியில் சொல்கிறேன். ஆண்டவரை அறியாமல் வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டு இருக்கின்றவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் விபச்சாரிகள் என்று வேதமே சொல்லுகிறது, அப்படித்தானே? ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை அவருக்குள்ளே கொண்டு வந்து இயேசுவின் மூலமாய் நம்மை தேவ பிள்ளைகளாக்கி இயேசுவின் மனவாட்டியாக்கி நம்மை என்னவென்று அழைக்கிறார்? கன்னி என்று அழைக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! கன்னி, பழுதற்றவள், குறையற்றவள். இந்த உன்னத பாட்டில் தொடர்ந்து போகும் பொழுது, மணவாளன் பேசும்பொழுது பாருங்கள், மணவாட்டியாகிய சபைக்கு அவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இன்பமாய் அவர் மொழிய போகிறார் என்று. அப்போ அந்த இரண்டாவது காரியமாக 3வது வசனத்திலே இயேசுவினுடைய பலியும், அந்த பலியின் மூலமாய் நாம் எப்படி அவருடைய மனவாட்டியாய் கன்னியர்களாய் மாற்றப்பட்டோம் என்பதனையும் தீர்க்க தரிசனமாக இங்கு சொல்லுகின்றார். 4வது வசனத்திலே சபை இந்த காரியங்களை சொல்லுகின்றன. என்னை இழுத்துக்கொள்ளும், நான் உம்மண்டை இன்னும் நெருங்கி வர வேண்டும். அடுத்தது, உமக்கு பின்னே நாங்கள் வருவோம், சீஷர்களாக, விசுவாசிகளாக அல்ல. அடுத்தது 3வது, ராஜா, நீ ராஜா, உமது அந்தப்புறத்துக்கே, உமது அந்தரங்க அறைக்கே நான் வருகின்ற அளவுக்கு என்னை நீர் நெருக்கமாக்கி கொண்டீர். வாவ்! நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். துக்கப்பட 1000 காரணங்கள் இருக்கலாம் நாதா, ஆனால் உமக்குள் எங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம். அது வேறு எங்கும் எங்களுக்கு கிடைக்காது. திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். ஏனென்றால் உமது அன்பினால் தான் புறஜாதியாராயிருந்த நாங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு உத்தமர்களாய் மாறிவிட்டோம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் இப்போ புரிந்துவிட்டது எப்படி இந்த பாடம் போகிறது என்று. ஆகவே இந்த 2ஆம், 3ஆம், 4ஆம் வசனங்களை சந்தோஷமாய் படித்துவிட்டு அடுத்த பாகத்துக்கு வாருங்கள். அதுவரையில் இயேசுவின் மனவாட்டியே சந்தோஷமாக மணவாளனுடைய வார்த்தை, அவருடைய அன்பு, அவருடைய நாமம், இவற்றிலே திளைத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.